திருச்சியில் 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளை தாக்கும் தக்காளி காய்ச்சல். விழிப்புடன் இருக்க மருத்துவர்கள் அறிவுரை. புதுக்கோட்டை கரம்பக்குடியில் வெறிநாய் கடித்ததில் 4 வயது சிறுவனுக்கு சிகிச்சை. விளையாடிக் கொண்டிருந்த சிறுவனை நாய் கடிக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. கடையம் அருகே வெறிநாய் கடித்து 20க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதி. நாய் தொல்லை நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளதால் கட்டுப்படுத்த பொதுமக்கள் கோரிக்கை. உளுந்தூர்பேட்டை பகுதியில் பெய்த தொடர் மழை காரணமாக 10க்கும் மேற்பட்ட கூரை வீடுகள் சுவர் இடிந்து விழுந்து சேதம். வீடின்றி தவித்து வரும் கிராம மக்கள் அரசு அலுவலகங்களில் தஞ்சம். கள்ளக்குறிச்சி சங்கராபுரத்தில் தார் சாலையில் தேங்கி நிற்கும் வெள்ள நீரால் அச்சத்துடன் வாகனங்களை இயக்கும் வாகன ஓட்டிகள். ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை. சபரிமலையில் சாமி தரிசனம் முடித்து திரும்பிய தமிழக ஐயப்ப பக்தர்களின் பேருந்து 50 அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்து. ஒருவர் உயிரிழப்பு. 21 பேருக்கு தீவிர சிகிச்சை. கும்பகோணம் அருகே மணல் கடத்தல் லாரியை துரத்தி சென்று மடக்கி பிடித்த பாபநாசம் வட்டாட்சியர். மணல் திருட்டுக்கு பயன்படுத்திய லாரி மணலுடன் அம்மாப்பேட்டை காவல்துறையினரிடம் ஒப்படைப்பு. கஞ்சா விற்பனையாளர்களோடு தொடர்பில் இருந்ததாக நடிகர் மன்சூர் அலிகான் மகன் அலிகான் துக்ளக் கைது. கஞ்சா விற்பனை தொடர்பாக 4 பேரை பிடித்து திருமங்கலம் போலீஸ் விசாரித்து வந்த நிலையில் கைது. புயல் மற்றும் மழை ஓய்ந்ததை அடுத்து புதுச்சேரியில் 1 வாரத்திற்கு பிறகு பள்ளிகள் திறப்பு. மழைநீர் தேங்கிய பகுதிகளில் உள்ள 22 அரசு மற்றும் தனியார் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை. விழுப்புரம் மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு மருத்துவர்கள் குழு கொண்ட 60 வாகனங்கள் அனுப்பி வைப்பு. அமைச்சர் பொன்முடி மற்றும் SS சிவசங்கர் அனுப்பி வைத்தனர். வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு 146 மருத்துவ முகாம்கள் அமைக்கப்பட்டு அங்கே அதற்கான மருத்துவ முகாம் வண்டிகள் எல்லாம் அனுப்பப்பட்டிருக்கின்றன. மருத்துவர்களும் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அங்கே மருத்துவர்கள் எல்லாம் அங்கே பாதிக்கப்பட்டிருப்பவர்களுக்கு உடனடியாக சிகிச்சைகளை வழங்குவதற்காகவும் ஏற்பாடு செய்யப்பட்டது. தொடர் மழை காரணமாக கடந்த 2 நாட்கள் ரத்து செய்யப்பட்டிருந்த உதகை மலை ரயில் சேவை மீண்டும் தொடக்கம். மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை வழக்கம் போல் செயல்படும் என்று தென்னக ரயில்வே நிர்வாகம் அறிவிப்பு. உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் மேகமூட்டத்துடன் கூடிய சாரல் மழை. கடும் குளிர் நிலவி வருவதால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. கடலூர், புதுச்சேரி, சென்னை இடையே இன்று காலை முதல் சாலை போக்குவரத்து மீண்டும் துவங்கியது. தென்பெண்ணை ஆற்றில் நீர் திறக்கப்பட்டதால் போக்குவரத்து நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில் மீண்டும் தொடக்கம். உத்தரப்பிரதேசம் சம்பல் பகுதியில் மசூதி இருக்கும் இடத்தின் காட்சிகள். நவம்பர் 24ஆம் தேதி நடைபெற்ற கல்வீச்சு சம்பவத்தை தொடர்ந்து போலீசார் குவிப்பு. வன்முறையால் பாதிக்கப்பட்ட சம்பாலுக்கு காங்கிரஸ் எம்பிக்கள் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி இன்று வருகை. பாதுகாப்பு ஏற்பாடுகளுக்காக தடுப்புகள் போடப்பட்டு சோதனை நடைபெறுவதால் டெல்லி மீரட் விரைவு சாலையில் போக்குவரத்து நெரிசல். நேவி டே 2024 முன்னிட்டு சென்னையிலிருந்து மோட்டார் சைக்கிள் பேரணி. 13 நாள் 2500 கிலோமீட்டர் நீளம் கொண்ட மோட்டார் சைக்கிள் பேரணியை தமிழ்நாடு கடற்படை அதிகாரி ஸ்வரத் மாகோன் தொடங்கி வைத்தார். தெலுங்கானா மாநிலம் முகுளுவில் நிலநடுக்கம். காலை 7:27 மணிக்கு 5.3 ரிக்டர் அளவாக பதிவு. பவர் கிரிட் துணை மின் நிலையங்களுக்கான நாட்டின் முதல் ஆய்வு ரோபோ. IIT கான்பூர் ஆராய்ச்சியாளர்கள் சாதனை. பஞ்சாப் பொற்கோயிலில் சிரோமணி அகாலிதள தலைவர் சுக்பீர் சிங் பாதலை சுட்டுக் கொள்ள முயற்சி. அமிர்தசரஸில் சுக்பீர் சிங் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தியவரை பொதுமக்கள் மடக்கி பிடித்தனர். பாதகம் செய்பவரை கண்டால்
நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.